இன்றைக்கு பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால நாம் பெண் தெய்வ வழிபாடுகள், சக்தி தெய்வ வழிபாடுகள் அதெல்லாம் செய்தோம்னா நமக்கு முழுமையான பலன் கிடைக்குங்க. பெண் தெய்வ வழிபாடுகள் என்றைக்குமே நமக்கு உறுதுணையாக இருக்குங்க. மா காளியிலிருந்து மகா பார்வதி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி என்று இருக்கக்கூடிய சக்தி தேவதா வழிபாடு மூலமாக நமக்கு சக்தியை நாம் இன்னைக்கு பெருக்கி கொள்ள முடியுங்க. சந்திரன் அப்படின்னாலே அது ஒரு யவ்வனம், அதாவது ஒரு இளமையான ஒரு அழகான ஒரு கோள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்கர்ஷண சக்தி இருக்கு இல்லைங்களா, அது மிகப்பெரிய ஒரு வசியத்தை தரக்கூடியதுங்க. பொதுவாகவே மக்களால் ஒருத்தர் போற்றப்படுகிறார், பாராட்டப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்திலெல்லாம் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருப்பாருங்க. ஏன்னா சந்திரன் பலமாக இருந்தால் தான் அந்த ஆக்கர்ஷணம், அந்த வசியம் அதெல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், அல்லது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருக்கட்டும், இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஜனவசியம் அதிகம். இவங்கெல்லாம் பல இதில் செலிபிரிட்டியாக வாழ்கிறவங்களாம் இதில் இருக்காங்க. இந்த ரெண்டு ராசிக்காரங்க தலைவர்களாக இருப்பாங்க, கலைஞர்களாக இருப்பாங்க, படைப்பாளிகளாக இருப்பாங்க, அதே மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர்களாக இருப்பாங்க, ஒரு சகாப்தத்தை உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்கங்க. அப்போது சந்திரனுடைய சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு பௌர்ணமி வரக்கூடிய இன்றைக்கெல்லாம் பௌர்ணமி திதி தான். இந்த மாதிரி நாட்களில் நாம் தெய்வ வழிபாடு வீட்டில் உட்கார்ந்து தெய்வத்தை கும்பிடலாம், அல்லது கோவில்களுக்கு, அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் எல்லாமே இது பண்ணலாம். அபிராமி அந்தாதி நாம் படிக்கலாம். அந்த மாதிரி சில பழமையான நூல்கள், தோத்திர பாடல்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுது, பாடும் பொழுது நமக்கு எல்லா சக்தியுமே சேருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திர பிரகாரம் 168 டிகிரியிலேருந்து 180 டிகிரியில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். அதாவது சூரியனிடமிருந்து அவரோட தூரத்தை நம்ம பார்த்தோம்னா 168லேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கிறார். ஆத்மக்காரகனாகிய சூரியனும் அதே மாதிரி மனோக்காரகனாகிய சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி திதி. அதனால்தான் நாம் இந்த பௌர்ணமி திதியில் அனுமாட்சி சக்திகள் அதெல்லாம் இன்றைக்கி வெளிப்படக்கூடிய ஒரு நாள். அதனால்தான் பெரியவங்க பௌர்ணமியாக கண்ட இடத்துல அலையாத, உட்கார்ந்து ஜபம் பண்ணு, கோயிலுக்கு போயிட்டு வா, பவரேத்திக்கோ அப்படின்னு பெரியவங்க நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் மூலமாக எல்லாத்தையும் நாம் பெற முடியும். கிராவிட்டி பவர் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கிராவிட்டி பவருங்கிற புவியீர்ப்பு விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால தான் கடலில் இருக்கிற நீர்லாம் கொந்தளித்து அலைகள் அதிக தூரம் வெளியில் கரைகளை தொட்டுட்டு போகிறதையும் நம்ம பார்க்கலாங்க. அதனால் மனநிலை, குணநிலையை நாம் சீர்படுத்துவதற்கு, ஜபம் தபம் செய்வதற்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. அதே மாதிரி இந்த தாந்திரிக் பூஜைகள்லாம் சிலர் உட்கார்ந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு சில வசிய பூஜைகள் அதெல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரபலம் கூடுவதற்கு நம்ம அதாவது தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாம். ஆடைகள், அணிகலன்கள், துணிமணியெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு சந்திரபலம் கூடும். மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். சிலர்லாம் மன நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் அம்மன் கோவிலுக்கு போய் அதுக்கடுத்து துணிமணிகள்லாம் தான தர்மமாக கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் மன நிம்மதி எல்லாமே வருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரகாந்தக்கல் அது அணியலாம். சந்திரனுடைய பவர் அதிகரிக்கிறதுக்கு முத்து அணியலாம். ஸ்பட்டிக மாலை, அதுக்கு ஒரு தனி பவர் உண்டு. இதெல்லாம் சந்திராதிக்கம் பெற்ற பொருள்கள், ரத்தினங்கள்னு சொல்லலாம். அதெல்லாம் அணிந்தோம்னா நமக்கு சந்திரபலம் இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகும். வெள்ளை ஆடை உடுத்தி, ஏதாவது ஒரு ஆடையாவது வெண்மையாக இருக்கணும், உடுத்தி நாம் உட்கார்ந்து இன்றைக்கி ஜபம் தபம் பண்ணோம்னா நமக்கு எல்லா சக்தியும் சேருங்க. மனோக்காரகன், மாதுர்காரகனாகிய சகல கலைகளுக்கும், ஆயக்கலைகள் 64 கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திராதிக்க பௌர்ணமி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே அம்மன் ஆலயம் சென்று வணங்குவோம். ஆடை அணிகலன்கள் தானமாக தருவோம். நெஞ்சிற்கினியவர்களே, பௌர்ணமி நாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து அம்சங்களையும் யோகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.